السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. ஜைனப் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியுடைய இரண்டாவது பட்டமளிப்பு விழாவும் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாகி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள், மார்க்க அறிவை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது. இப்பொழுது இந்த மார்க்க அறிவை தேடிக்கொண்ட பிள்ளைகளுக்கு பட்டமளிப்பு செய்யப்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மார்க்கத்தை படிப்பதற்காக செலவழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, ஹதீஸ்களை படித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் நீண்ட நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதற்கு நம்மை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். நம்முடைய இந்த ஊரில் இதற்கான ஒரு வசதியை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆகவே நமக்கு இப்போது முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. இரண்டாவது, அல்லாஹ் நம்மிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இரட்சகனே, எங்கள் ரப்பே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் நன்கு செவியுறக்கூடியவன், நன்கு அறிந்தவன் என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்து நம்முடைய அமல் கபூல் ஆக வேண்டும், ஏற்கப்பட வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். ஆக நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய கல்வி, அவங்களுடைய அதப் ஒழுக்கத்தையும் அஹ்லாக் பண்புகளையும் சீர்படுத்தக்கூடிய கல்வி இந்த உலகத்துடைய கல்வியாக மட்டுமல்ல, இது மறுமையின் கல்வி. இந்த கல்வி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும். இந்த உலக வாழ்க்கையும் நாசமாகிவிடும், மறுமையின் வாழ்க்கையும் நாசமாகிவிடும். கல்வி இல்லாதவர்கள், இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாதவர்கள் என்ன ஆகிறார்கள்? நாம் உலகத்திலே பார்க்கிறோம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் இஸ்லாமிய அடிப்படை அறிவில்லாமல், ஒழுக்கம் தெரியாமல் ஆகும்போது அவர்கள் என்ன நிலைக்கு ஆளாகிறார்கள் என்பதை, அதுவும் இன்றைய ஊடகங்கள் இருக்கிற காலத்தில், மிக வேகமாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிற காலத்தில் அந்த அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் பெண்கள் அவர்கள் எப்படி வீடியோ போட்டு பலர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்க ஒழுக்கம், அடிப்படை கொள்கை அறிவு, அகீதாவுடைய அறிவு, ஈமானை பற்றி அறிவில்லாதால் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியின் மூலமாக இஸ்லாமிய கல்வியை தேடிக்கொள்கிற வசதியை ஏற்படுத்துவதிலே நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பும் நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நாம் அதிகம் உணரலாம். ஆனால் பட்டமளிப்பு நடக்கின்ற இந்த நேரத்தில் முதலாவது பிள்ளைகள், குறிப்பாக இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் இவ்வளவு காலம் கல்விக்காக நேரம் ஒதுக்கியவர்கள், இனி அவர்கள் மிகவும் மறக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அதையும் இன்னும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். முதலாவது, பிள்ளைகள் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுக்காக அவருடைய திருப்தியை நாடி இந்த கல்வியை தேட வேண்டும், இதை அமல் செய்ய வேண்டும். இப்போது என்ன இஸ்லாமிய அறிவை தேடிக்கொண்டோமோ இதிலே நம்முடைய உள்ளம், எண்ணம் சரியாக வேண்டும். நியத்,
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபித்தோழர்கள் போனார்கள். ஏன்? ஹிஜ்ரத் செய்தார்கள். மக்காவில் அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்கு ஆளான நேரத்தில் மதீனாவில் அந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்படி செய்தவர்களை முஹாஜிர்கள் என்று சொல்லுகிறோம். இந்த ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்கள் மத்தியிலே ஒருவரை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர் மக்காவிலிருந்து மதீனா வந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்த நோக்கம் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் நியத்துகளை பொறுத்தே அமைகின்றன. வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒருவர் எதை எண்ணுகிறாரோ அதைத்தான் அவர் அடைந்து கொள்வார். அவருடைய நியத் எதுவாக இருக்கிறதோ அதற்குரியதைத்தான் அவர் அடைந்து கொள்வார். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய ஹிஜ்ரத் இப்படி அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காகவும் இருந்ததோ அவருடையது அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக ஆகிவிட்டது. யாருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்ல உலக ஆதாயத்திற்காக இருக்கிறதோ அது அதற்காகவே ஆகிவிடும் என்று சொன்னார்கள். ஆக பயணம் என்று பார்த்தால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருவது என்று பார்த்தால் எல்லோரும் ஒரே மாதிரி தெரிவார்கள். ஆனால் நோக்கத்தை பார்த்தால் நாம் யாரை இன்று சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் என்று நம்புகிறோமோ அந்த தோழர்கள் உண்மையிலேயே ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஆனால் யாரோ ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான், அதற்குரியதான் அவர் அடைவார். ஆக சகோதரிகளே, இப்போது உங்களுடைய இல்ம் நீங்கள் தேடியது அதை அல்லாஹ்வுக்காக ஆக்கிவிட வேண்டும், அவனுடைய முகத்திற்காக ஆக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு பட்டம் வழங்கக்கூடிய நேரம் என்பதனால் இந்த பட்டத்திற்காக நீங்கள் காத்திருந்தவர் அல்ல என்று நினைக்க வேண்டும். அல்ல இந்த பட்டம் தான் எனக்கு முக்கியம் என்று நினைத்து விடவும் கூடாது. அல்ல இதை கொண்டு நாம் பெருமை அடிக்கவோ இதுதான் நம்முடைய உண்மையான வெற்றி என்று நினைக்கவோ இதிலே ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இங்கே எவ்வளவு காலம் செலவழித்து இந்த இல்மு தேடுவதற்காக நீங்கள் வந்தீர்களோ அதற்கு உண்மையில் நீங்கள் வந்தீர்கள் என்பதற்கும் இங்கே உட்கார்ந்து படித்தீர்கள் என்பதற்கும் ஒரு ஆதாரத்திற்கான அத்தாட்சி தான் ஒரு பட்டம் வழங்குவது. ஆனால் அது நம்முடைய முழுமையான வெற்றியா என்றால் இல்லை. வெற்றி என்பது நம்முடைய நீயத்தை சரி செய்வது. ஆக இஹ்லாஸ் இங்கே முக்கியம் சகோதரிகளே. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி நீங்கள் ஒரு சிறிய அமல் செய்திருந்தாலும் அதற்கு அல்லாஹ்விடம் பரிபூர்ணமான கூலி கிடைத்துவிடும். ஆனால் ஒரு பெரிய நீண்டகால உழைப்பு செய்து அதிலே நாம் உலக ஆதாயத்தையோ அல்லது முகஸ்துதியையோ அல்லது நம்மை ஆலிமா அல்ல முபல்லிகா என்று ஏதாவது சில பெயர்களை சொல்லி மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ நாம் அதை எதிர்பார்த்துத்தான் நாம் இந்த இல்மை தேடியிருந்தால் அது உண்மையிலேயே அதற்கு அல்லாஹ்விடம் கூலி கிடைக்காதது மட்டுமல்ல, உங்களுடைய கல்வியில் உங்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம், முகஸ்துதி என்பது அதற்காக ஒரு அமல் செய்வது என்பது ஒரு சிறிய ஷிர்க். அர்ரியா ஒரு சிறிய வகையான ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற குற்றத்தில் சிறிய வகை. ஏன்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒரு அமலை அல்லாஹ் அல்லாத வேறு யாரோ மனிதர்கள் சிலருக்காக அவருக்காக செய்ததாக. ஹிஜ்ரத் செய்த ஒருவர் மதீனாவில் பெண்ணை திருமணம் செய்வதற்கு வந்தாரே, அது போன்ற ஒரு நியத்தமிட இருந்து கூடாது. சில நேரத்தில் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் இப்படி ஏதாவது பட்டம் வாங்கியிருந்தால்தான் திருமணம் ஈஸியாக எளிமையாக நடந்துவிடும். ஓ, ஒரு ஆலிமா அல்லது ஒரு முபல்லிகா அல்லது இவ்வளவு தூரம் ஓதி இருக்கிறார்கள் என்பதற்காக திருமணம் நடக்க, ஆகவே திருமணத்திற்காகத்தான் இதை செய்தேன் என்றால் அல்லாஹ்விடம் அதற்கான கூலி கிடைக்காது. என்றால் இது முழுக்க முழுக்க இபாதத். அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா தூய்மையான செயலும் அல்லாஹ்விற்கு உரியது, அவனுடைய தீனுக்கு உரியது. ஆகவே இது முதல் உபதேசமாக இங்கே எனக்கும் எல்லோருக்குமான உபதேசமாக இதை நான் இங்கே நினைவூட்டுகிறேன். அல் இஹ்லாஸ்
மன தூய்மையை நாம் அல்லாஹ்விடம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அதற்கு பரிபூர்ணமான கூலி இருக்கு. அல்லாஹ் அப்போதுதான் அதை கபூல் செய்வான். இரண்டாவது விஷயம், நாம் கற்றுக்கொண்டதை அமல் செய்வது முக்கியம். ஒருவர் இல்மு இல்லாதவராக இருக்கிறார், இன்னொருத்தர் இல்மு உள்ளவராக இருக்கிறார். ரெண்டு பேரும் சமமா? சமம் இல்லை. எந்த அடிப்படையில் சமம் இல்லை? அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்கள் கேளுங்கள், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா என்று கேளுங்கள். அறிந்தவர்கள் இல்மு உள்ளவர்கள், அறியாதவர்கள் இல்மு இல்லாதவர்கள். அல்லாஹ் கேட்கிறானே, சமமாக முடியுமா? இதற்கான பதில் என்ன? சமமாக முடியாது. ஏன் சமமாக முடியாது? இதுதான் இப்போது கேள்வி. ஏன் இல்மு உள்ளவர்களும் இல்மு இல்லாதவர்களும் சமமாக முடியாது? என்ன காரணம்? பெரியோர்களே, என்ன காரணத்தால் அல்லாஹ் தஆலா சமமாக முடியுமா என்ற கேள்வியை கொண்டு சமமாக முடியாது என்கிற ஒரு பதிலை அங்கே வைத்திருக்கிறான்? என்ன காரணம் சொல்லுங்கள். ஏன் இல்மு உள்ளவர்களும் இல்மு இல்லாதவர்களும் சமமாக முடியாது? என்ன காரணம் இருக்கலாம்? என்ன காரணம் இருக்கலாம்? சொல்லுங்க தா. பல காரணங்கள் உண்டு. ஏதோ ஒரு காரணம். ஏன் ரெண்டு பேரும் சமம் இல்லை? இல்மு உள்ளவர்கள் இல்மு இல்லாதவர்கள். என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் சமம் இல்லை? என்ன காரணம்? ஏமா என்ன காரணம்? ஏன் இல்மு உள்ளவர்கள் இல்மு இல்லாதவர்கள் ரெண்டு பேரும் சமம் இல்லை? ஏன்? சத்தமா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. இல்மு உள்ளவர்கள் அமல் செய்வார்கள், இல்மு இல்லாதவர்கள் அமல் செய்யவே மாட்டார்கள். என்ன? அவர்களுக்கு இல்மை இல்லை. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அறிந்திருந்தாலும் அதை செயலை கொண்டு வர முடியும் இல்லையா? அறியாதவர் செயல் எப்படி பாட முடியும்? ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? இப்போ இந்த இடத்திற்கு வழி தெரிந்தது, வழி தெரிந்தது, அவர் ஒருவர் அறிந்திருக்கிறார், ஆகவே அவர் சரியா வந்து விடுவார். ஒருவருக்கு வழி தெரியவில்லை, அவர் எப்படி வருவார்? ஒன்று வழி தெரிந்தவர்கள் கேட்க வேண்டும். அப்போ ஒரு இடத்திற்கு வருவதாக இருந்தாலும் அதை பற்றி அறிவு தேவை, இல்மு தேவை. இந்த இடம் எங்கே என்கிற இல்மு அந்த இடத்திற்கு வருவதற்கு சரியான வழியை காட்டுகிறது. அப்போ அவர் செயல்படுகிறார், அந்த இல்மை கொண்டு செயல்படுகிறார். ஒருத்தருக்கு இல்மு தவறாக இருந்தால், இடத்திற்கு தவறான ஒரு வழியை ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கார், அந்த வேற இடம் அப்படின்னு ஒன்று நினைச்சுக்கிட்டார், அவர் என்ன செய்வார்? அவர் செயல்படுவது தவறாக இருக்கும். அதுபோலத்தான் நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை செயலில் கொண்டு வரும் வரைக்குத்தான் நாம் உண்மையிலேயே அந்த இல்மை கொண்டு அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்திலே ஆக்குகிறான். நாம் அதை செயல்படுத்தவில்லை என்றால், செயல்படாத ஒருவர் இல்மு இல்லாமல் இருப்பாரே, அவரும் இவரும் சமம்தான். என்றால் அவர் அறியவில்லை, அதனால் செய்யவில்லை. ஆனால் இவர் அறிந்திருந்தும் செய்யவில்லை. செய்யவில்லை என்பதில் இரண்டு பேரும் சமமாகி விடுகிறார்களா? அப்படி என்றால் ஒருவருக்கு இல்மு இருப்பது என்பது இல்மு இல்லாதவரிலிருந்து அவருக்கு வரக்கூடிய சிறப்பு அமல் செய்வதில் இருக்கிறது. அவன் நாம் அமல் செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு ஓதினாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் ஆனால் செயலில் அது வரவில்லை என்றால், அந்த ஓதுவதையோ படிப்பதையோ அறியாத ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள், அவரும் நாமும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே அமல் செய்ய வேண்டும். இது இரண்டாவது விஷயம். ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம், நீங்கள் என்ன ஓதினீர்களோ என்ன படித்தீர்களோ அதை உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அன்னன்னைக்கு செயலில் கொண்டு வரக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். சஹாபாக்கள் எப்படி இல்ம தேடினார்கள்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் குர்ஆனுடைய 10 ஆயத்துக்களை ரசூலுல்லாஹ்விடம் கற்றுக்கொள்வோம், ஓதுவதை கற்றுக்கொள்வோம், அதை புரிந்தும் கொள்வோம், பிறகு அந்த 10 ஆயத்துக்களை அமல் செய்வோம். அமல் செய்துவிட்டு திரும்ப வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் 10 ஆயத்துக்களை கற்றுக்கொள்வோம், அதை ஓதுவதை கற்றுக்கொள்வோம், பிறகு அதை புரிந்தும் கொள்வோம், பிறகு அமல் செய்வோம். ஆக நாம் கற்றுக்கொள்கிற இல்மு என்பது அமல் செய்வதற்காக. அமல் செய்யாவிட்டால் அந்த இல்மு இருந்து எந்த பலனும் அற்றதாக இருக்கும். ஆகவே நாம் இவ்வளவு காலம்
1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ இன்னும் எத்தனை வருடங்களை இல்மை கற்றுக்கொள்வதற்காக நேரம் செலவழித்தாலும் அமல் செய்ய வேண்டும்ங்கிற நீயத் அங்கே இருக்க வேண்டுமே தவிர நாம் தெரிந்து கொண்டோம் அல்ல அதை பற்றி பேசுவதை கொண்டு பெருமைப்படலாம் அல்ல பயான் செய்வதை கொண்டு அதிலே நாம் தனித்து தெரியலாம், ஒரு மேடையிலே முன்னிலைப்படுத்தப்படலாம், மக்கள் நம்மை பற்றி பேசுவதை கேட்கலாம் என்று இருந்தால் அமல் செய்கிற நோக்கம் இல்லாத இல்மு அது உண்மையிலேயே அப்படிப்பட்டவருடைய நிலையை எந்த நிலை கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அவர் ஒரு கழுதை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவர் ஒரு கழுதை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யூதர்களுக்கு வேதங்களை பற்றி அறிவு இருந்தது, தௌராத்தை வைத்திருந்தார்கள், தௌராத்தை ஓதுவார்கள், ஆனால் பின்பற்றவே மாட்டார்கள், அமல் செய்ய மாட்டார்கள். அவர்களை அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்லுகிறான்? இவர்கள் புத்தகங்களை சுமக்கும் கழுதைகள் என்று சொல்லுகிறான். ஆக இல்மை ஒரு செய்தியாக தெரிந்து வைத்திருப்பது ஒரு புத்தகத்தை சுமந்து கொண்டிருக்கிற கழுதையை போன்ற நிலைக்கு நம்மை தள்ளிடும். அந்த கழுதையின் நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. உண்மையிலே அந்த புத்தகங்களை உள்ளத்தில் சுமந்து கல்வியை சுமந்து செயலில் அதை கொண்டு வரக்கூடியவர்களாக நாம் ஆகுவதுதான் உண்மையிலே அந்த இல்முடைய மிகப்பெரிய பலன். அப்போதுதான் அல்லாஹ்விடம் அதற்கு கபூல் ஆகின்ற நிலை இருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இதோடு தொடர்புள்ள விஷயம், நாம் அமல் செய்யாமல் மற்றவர்களுக்கு ஏவுவது. அது ஒரு மிக மோசமான பழக்கம். நாம் ஒரு விஷயத்தை பின்பற்றுவதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு ஏவுவது. ஒருவர் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லுவார், ஆனால் அவரே பொய்யே பேசுவார். ஒருவர் தொழ வேண்டும் என்று சொல்லுவார், ஆனால் அவரே சுபுகு தொழ மாட்டார். என்று இருந்தால் என்ன ஆகும்? இன்று பல நேரத்தில் இல்மு தேடக்கூடியவர்களிடம் சிலரிடம் வரக்கூடிய பிரச்சனையை பாருங்கள். அவர்கள் மதரசாவுக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் சுபுவுக்கு எழாதவர்களாக இருக்கிறார்கள். சில இடத்தில் பெண் பிள்ளைகள் வீட்டிலே பெற்றோர்கள் அம்மாவோ அத்தாவோ சொல்லி கொண்டு மதரசா போற, காலையில் உன்னை எழுப்புறது பெரும்பாடா இருக்குது, நீ எழ மாட்டேங்கிற, வக்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இல்மு தேடுவது என்பது உண்மையிலே நாம் அமல் செய்வதற்கு ஆர்வமூட்டக்கூடியதா இருக்கணுமே தவிர, இல்மு என்பது நானும் தேடுகிறேன் என்று சொல்வதற்காக அல்ல, உடனே அது வாழ்க்கையில் வர வேண்டும். அப்போ ஒருவர் மார்க்கத்தை படித்து பயான் செய்கிறார், ஆனால் அவரே தொழுகை தவறுவார், அவர் தொழுகையிலே சரியா இருக்க மாட்டார் என்றால் என்ன ஆகும்? ஒருவர் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணிடம் பேசக்கூடாது, தகாத உறவு வைக்கக்கூடாது என்று பேசுகிறார், ஆனால் அவருக்கு அது பற்றி அது மாதிரியான தொடர்புகளை வைத்திருந்தால் எவ்வளவு ஹராம். இன்று உலகம் மிக மோசமான குழப்பங்கள் ஃபித்னாக்கள் நிறைந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொண்ட இல்மை அமல் செய்வதை கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாக்கின்ற ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, கற்றுக்கொண்டது ஒன்று ஆனால் செயல்படுவது வேறாக இருக்கக்கூடாது. உண்மையிலே அது மிக எச்சரிக்கப்பட்ட மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இந்த விஷயத்தை பற்றி யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமா தகூலூன மா லா தஃஅலூன், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். இது அல்லாஹ்விடம் மிகப்பெரிய ஒரு வெறுக்கத்தக்க விஷயம், நீங்கள் செய்யாததை மக்களுக்கு சொல்வது. இது யூதர்களிடம் இருந்த பழக்கம். நாம் பின்பற்றுவதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு மட்டும் சொல்வது. அதான் ஊருக்கு உபதேசம் என்று சொல்வார்கள். அது போன்ற நிலை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் அல்லாஹ்விடம். அவன் எந்த அளவுக்கு வெறுக்கிறான் என்றால், அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் இல்மு இருந்து அதை அமல் செய்யாமல் அதற்கு எதிராக நடந்து கொண்டு மக்களை மட்டும் நன்மை ஏவி விட்டு மக்களுக்கு மட்டும் தீமையை தடுத்து விட்டு தான் அதற்கு மாறாக நடந்தால் அவருக்கு நரகத்திலே மிக மோசமான மிக இழிவான ஒரு தண்டனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்ன தண்டனை? மறுமையிலே நரகத்தில் ஒரு மனிதனை பார்ப்பார்கள் நரகவாசிகள். அவனுடைய குடல் வெளியே வந்து கீழே கிடக்கும். அந்த குடல்களை அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான். அவன் அந்த குடலை விட்டு நகர்ந்து போக முடியாது, அது கீழே கிடக்கும். பாருங்கள், ஒரு மனிதனுடைய நிலை என்ன? அவனுடைய குடல் எல்லாம் வெளியே வந்து கிடக்கிறது, அதை இழுத்து கொண்டு அவன் போக முடியாது.
ஏனென்றால் நரகவாசியுடைய நிலை என்ன தெரியுமா? அவன் நரகத்தில் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையில் ஒன்று, அவனுடைய உருவம் மிக பெரியதாக ஆகிவிடும், மிக மோசமாக மாறி இருக்கும். இப்போது இருக்கிற மனிதர்கள் இதே உடம்பில் இதே அளவில் நரகத்தில் வேதனை இருக்க மாட்டார்கள். அவருடைய உடம்பு மிகப்பெரிய அளவில் மலை அளவுக்கு மேலே இருக்கும். அப்படி என்றால் குடல் வெளியே விழப்பட்ட ஒருவன் நரகவாசிகள் எல்லாம் பார்ப்பார்கள், அவனுக்கு ஏன் இவ்வளவு கேவலமான, அவன் அவன் நாற்றம் பிடிக்கிற நிலையில் இருப்பான், துர்நாற்றம் அவன் பக்கம் இருந்து வீசும். இப்ப இவ்வளவு இழிவான ஒரு மனிதனை பார்ப்பார்கள். பார்த்தவனை கவனித்தால் அவனை இந்த நரகவாசிகள் அறிந்தும் இருப்பார்கள். எப்படி? உலகத்தில் அவனை அறிந்திருப்பார்கள். அவர்கள் போய் கேட்பார்கள், மனிதனே, உன்னை எங்களுக்கு தெரியுமே, நீ ஏன் இங்க நரகத்திற்கு வந்தாய்? நீ எங்களை எல்லாம் நன்மையை செய்யும்படி சொன்னாயே, நாங்கள் செய்யக்கூடிய தீமைகள்லாம் விட்டு நீ தடுத்தாயே, நீயும் நரகத்திற்கு வந்திருக்கிறாய், அது இப்படிப்பட்ட நிலை, குடல்கள் வெளியே வந்து அதை நீ சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று நரகவாசிகள் அந்த நரகவாசியிடம் கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அந்த நரகவாசி பதில் சொல்லுவான், ஆமாம், நான் உங்களுக்கு நன்மையை ஏவினேன், ஆனால் நான் அதை செய்யவில்லை. உங்களை தீமை விட்டு தடுத்தேன், ஆனால் நான் அந்த தீமை நான் செய்தேன். அதனால் தான் அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட நிலையை, இழிவை ஏற்படுத்தி விட்டான், தண்டனை தந்து விட்டான். உண்மையிலேயே நன்மை ஏவியவன் சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவன், ஆனால் அந்த நன்மைக்கு இவன் ஏவியதற்கு மாறாக நடந்தான். தீமையை தடுத்தவன், ஆனால் அந்த தீமை இவனை செய்தான். அவன் நரகத்திற்கு அதே நரகவாசிகள் போல இவனும் வந்து விட்டான். ஆனா அந்த நரகவாசிகளுக்கு கூட இந்த வேதனை இல்லை. எது? குடல்கள் வெளியே சரிந்து சுற்றி கொண்டிருக்கிற நிலை அந்த நரகவாசிகள் இல்லை. ஆனால் நன்மையை ஏவி விட்டு செய்யாமல் இருந்தானே இவன், தீமையை தான் செய்தானே இவனை அல்லாஹ் மிகவும் மோசமாக இழிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் சகோதரிகளே, பெரியோர்களே, நன்மையை அறிவது மட்டும் முக்கியமல்ல, நன்மையை ஏவுவது மட்டும் சிறப்பல்ல. அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும், தீமையை நாம் விட்டு விலக வேண்டும். இனி பல நேரத்தில் இந்த போன் மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய குழப்பத்தை, விஷமத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய பாவங்களின் பெரிய வாசலாக இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் வீட்டிலே அவங்களுடைய ஓய்வு நேரங்கள் எல்லாவற்றிலும் போனிலே செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் அவர்கள் எங்க கடையில் இருந்தாலும், எங்கே வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த போனிலேயே நோண்டி கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது, அதில் உள்ள வீடியோக்களை பார்ப்பது. இதன் காரணமாக ஆண்கள் பலர் அந்நிய பெண்களை பார்ப்பது, ரசிப்பது, சினிமா பார்ப்பது, இப்படி பல விதத்தில் நாசமாகிறார்கள். பெண்களில் பலர் தங்களுடைய நேரத்தை பல விதத்தில் இது வீணடிக்கிறார்கள். இரவில் பல மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆக நாம் இல்மை கற்றுக்கொண்டு அதற்கு மாறா பாவங்களை செய்வதற்கு இந்த போன் போன்ற வழியின் மூலமாக பல விதத்தில் அல்லாஹ்வுக்கு நபிக்கு மாறு செய்கிறோம் என்றால் அதனுடைய நிலை என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள். ஆகவேதான் நான் இந்த நேரத்தில் 3 மிக முக்கியமான உபதேசங்களை மட்டும் எனக்கும் எல்லோருக்கும் நினைவூட்டுகிறேன். அதுவும் பட்டமளிப்பு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இல்மை கற்றுக்கொண்ட பெண் பிள்ளைகள் அவசியம், சகோதரிகளை, இந்த 3ஐ நீங்கள் சரியாக கவனத்தில் கொள்ளுங்கள். முதலாவது உங்களுடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அமல் செய்யுங்கள். நீங்கள் சேரும்போது உங்களுடைய தாய் சொன்னார், தந்தை சொன்னார், அண்ணன் தம்பி சொன்னார்கள், இந்த காரணங்கள் இருந்திருக்கலாம். அல்லது தன்னுடைய தோழி வந்து மதரசால சேர்ந்தால் அவளோடு போல நானும் போய் சேர்ந்துகிட்டேன், இந்த காரணம் இருந்திருக்கலாம், என்னென்னவோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரணங்கள் எல்லாம் நாம் இல்மு இல்லாத போது வந்த காரணங்கள். எப்படி? இல்மு இல்லாத போது நோக்கம் எதுவா இருந்தது? நான் வரணும் விரும்பல, எங்க அம்மா சேர்த்து விட்டாங்க, எங்க அத்தா போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க, அதனால மதரசா வந்தேன். அல்ல என் ஃப்ரெண்டு போறேன்னு சொன்னா, அவ போறாளே, நமக்கு வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குது, வீட்டில் சும்மா இருந்தா வேலை கொடுத்துவாங்க, வீட்டு வேலையை செய்துட்டு இருக்கணும், அதுல தப்பிக்கத்தான் நான் வந்தேன். இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இல்மு இல்லாமல் அப்போது வந்திருப்பார்கள். ஆனால் இல்மை தேட தேட அல்லாஹ் யார், நபி யார், இஸ்லாம் என்றால் என்ன, சொர்க்கம் நரகத்தை பற்றி படித்து, இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று படித்து, அதெல்லாம் இல்மு கிடைச்ச பிறகு நீயத் சரியாகாமல் இப்போதும் இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது மிகப்பெரிய அழிவு. ஏன் தெரியுமா? எவ்வளவு காலம் மரணம் வரைக்கும் இந்த பேரிலே இருந்தாலும், இந்த பட்டத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அதில் அல்லாஹ்வோட நாளைக்கு எந்த வெற்றியும் தராது. ஆக இஹ்லாஸ் முக்கியமானது. ஏனென்றால் இபாதத்தை அல்லாஹ்வுக்காக அல்லாம வேறு யாருக்காக செய்தால் அது ஷிர்க்களை முடிந்துவிடும். இரண்டாவது விஷயம், அமல் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். நாம் வல் அஸ்ர் சூராவை ஓதும் போது
அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்று சொல்லி காலம் நேரம் எவ்வளவு முக்கியமானது என்று பேசிவிட்டு, ஆனால் அதே போனை வைத்துக் கொண்டு காலத்தின் நேரத்தை வீணடித்து நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தால், வெட்டியாக நேரத்தை வீணடித்தால் என்னாகும்? அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் சொன்ன பிறகு இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த நஷ்டவாளிகளில் நாம் ஆகிவிடுவோம். ஏன்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். ஈமானும் சாலிஹான அமலும் நன்மையை ஒருவருக்கு உபதேசம் செய்வதும் பொறுமையை ஒருவருக்கு உபதேசம் செய்வதும், இந்த 4 பண்புகள் இல்லாமல் நேரத்தை வீணடித்த பாவிகளில் நாம் ஆகிவிடும். ஆகவே என்னுடைய சகோதரிகள், மற்றவர்கள், பெரியோர்கள், எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்ற 2வது மிக முக்கியமான விஷயம், நேரத்தை வீணடிக்க கூடாது, கற்றதை அமல் செய்ய வேண்டும். 3வது, நாம் மற்றவர்களுக்கு நன்மை ஏவிவிட்டு தீமையை தடுத்து விட்டு அந்த நன்மையின் பக்கம் நாம் ஆர்வப்படாமல் தீமையை நாம் நம்மிடை தடுத்து கொள்ளாமல் இருந்தால் அதுவும் மிகப்பெரிய நஷ்டத்தில் நரக தண்டனைக்கு ஆளாக்கிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த இறுதி நேரத்தில் மிக சுருக்கமான இந்த உரையிலே இந்த 3 உபதேசங்களை நான் எனக்கும் எல்லா நம்முடைய சகோதரிகளுக்கும் நினைவூட்டிக் கொள்வதோடு பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான சில விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர்களும் இனி இன்ஷா அல்லாஹ் இன்னும் இல்மை தேடி இந்த மதரசாவிலே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய மதரசா. ஜைனப் யார்? உம்முல் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களின் தாய், நம்முடைய தாய் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களை நினைவூட்டக்கூடிய பெயர் இது. அவர்களின் பெயரில் ஒரு மதரசா. ஆக நம்முடைய தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அன்னை ஆயிஷா, ஜைனப், ஹப்ஸா, மைமூனா, உம்மு ஹபீபா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி பலருடைய அந்த இல்மை அவரிடமிருந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிற நமக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த தௌஹீதுடைய அறிவை, சுன்னத்தை பற்றிய அறிவை நாம் நம்முடைய ஊரில் நாம் எல்லாரிடமும் கொண்டு போய் பரப்ப வேண்டும். ஆக பெற்றோர்கள் முதலில் தம்முடைய வீட்டுக்குள்ள அதை அமல் செய்ய வேண்டும். பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பியிருப்பீர்கள், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஆனால் அவர்கள் அமல் செய்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆர்வமூட்ட வேண்டும், அழகான முறையில், பொறுமையான முறையில். ஏனென்றால் பிள்ளைகள் விளையாட்டாக சில விஷயங்கள் அலட்சியமாக இருந்து கொண்டிருப்பது அவர்களுடைய வழக்கமாக ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்று பல நேரத்தில் சீரியஸ்னஸ் என்பது பல விஷயத்தில் பிள்ளைகளுக்கு இல்லை. ஏனென்றால் இது ஒரு கேளிக்கை உலகமாக, அத்தனையிலும் திசை திருப்பி டைவர்ட் பண்ணக்கூடிய உலகமாக இன்றைய உலகம் இருக்கிறது. ஒரு நுகர்வு கலாச்சாரம் கலந்து கட்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் பல நேரத்தில் இதில் அலட்சியமாக இருக்கும் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட இல்மை ஞாபகப்படுத்துவதும் அதில் அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வமூட்டுவதும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதும் ஒரு நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள கடமை சகோதரர்களே. அல்லது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரிக்கு ஒரு சகோதரன் சொல்ல வேண்டியது, அது யாரா இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அல்ல சகோதரியில அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவர் இருக்கலாம். ஆகவே விளையாட்டு பிள்ளைகளாக சிலர் ஒரு கரார்த்தன்மை இல்லாமல் தன்னுடைய படிப்பின் விஷயத்தில் தான் கற்றுக்கொண்டதிலே ஒரு அலட்சியத்தை கடைபிடித்தால் அவர்களுக்கு அழகான முறையில் நினைவூட்டி கண்காணிப்புடன் அவர்களை வளர்ப்பது, அவர்களுக்கு வழிகாட்டுவது ஒவ்வொரு தாய்க்கும் தந்தை கடமை. அப்போது அழகான முறையில் அவர்கள்ட்ட நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய குறைபாடுகளை பார்த்து நாம் உடனே ஆத்திரப்படுவதோ அல்லது இழிவான முறையில் அவர்களை பேசுவதோ அல்லது அதன் பேரில் அவர்களை கண்டிக்கிற பெயரில் அவர்களை அவமானப்படுத்துவதோ கூடாது. அழகான முறையில் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். ஆகவேதான் இந்த உரையை நான் ஆரம்பிக்கும் போது துஆ என்பது மிக முக்கியம் என்று சொன்னேன். அல்லாஹ்விடம் இந்த அமல் கபூலாக வேண்டும் துஆ மட்டுமல்ல, ஒரு அமல் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக துஆ இருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களை கண்காணிப்பதுடன் துஆவும் செய்யுங்கள். அவர்களுக்கு நசியத்து செய்யுங்கள். அவருடைய பலவீனங்களை புரிந்து அவர்களை பலப்படுத்துவதற்கு உங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் ஆதரவையும் அவர்களுக்கு கொடுங்கள். 2வது விஷயம், ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய வீட்டிற்குள் இஸ்லாமிய சூழல் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதலில் இந்த டிவி, அதை பார்க்கிற கலாச்சாரம் அல்லது வீட்டிற்குள் மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் நடப்பதை அலட்சியமாக கண்டுகொள்ளாமல் இருப்பது, இதிலிருந்து வெளியே வர வேண்டும் சகோதரர்களே.
பல நேரத்தில் நம்முடைய வீட்டிற்குள் வரக்கூடிய நாசகார பிரச்சனைகள் அத்தனைக்கும் காரணம் இந்த டிவி. அதை விட மிக முக்கியமானது மொபைல். என்றால் விரும்பியதை எந்த நேரத்திலும் தனிமையில் இருக்கும் போது, கூட்டாக இருக்கும் பொழுது, ஒரு விளையாட்டாகவே பாவங்களில் மூழ்கி இருக்கிற நிலையை இந்த மொபைல் ஏற்படுத்திவிட்டது. பல நேரத்தில் படுக்கைக்கு போன பிறகு கூட மணிக்கணக்கில் இருட்டிலே மொபைல் போனை பார்த்து கொண்டே தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பது மட்டுமல்ல, தன்னுடைய உள்ளத்தையும் சிந்தனையும் கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதுல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே தவிர, இவர்கள் பிள்ளைகள் தூங்கிவிட்டால் நாம் மொபைலில் நேரத்தை செலவழிப்போம் என்று இருப்பது மிகப்பெரிய தவறு. ஆகவே அந்த தவறை முதலில் நிறுத்துங்கள். அல்லாஹ்வுக்காக அந்த அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து அதிலிருந்து வெளியே வாருங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவுங்கள். ஒருவருக்கொருவர் உதவுவதற்கு முன் வாருங்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் படித்து கொடுக்கப்படுகிற ஒரு சிறந்த அமலுக்கு ஒரு மதரசா ஏற்பாடாகி பல வருஷங்களை கடந்து இப்போது நம்முடைய பல பிள்ளைகள் பட்டம் வாங்குற அளவுக்கு நிலை வந்திருக்கின்றால், இந்த உதவியிலே மிக முக்கியமானது நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிலே சேர்த்து அவர்களும் படிக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டுவது. அது மட்டுமல்ல, பல விதத்தில் என்னென்ன முறையிலெல்லாம் இதற்கு ஆதரவாக இருந்து மார்க்கம் போய் சேருவதற்கு, ஒவ்வொரு வீட்டிலும் மார்க்கம் போய் சேருவதற்கு நாம் ஒரு காரணமாக, ஒரு சிறிய காரணமாக இருக்க முடியும். அந்த காரணத்திற்கு அதற்காக முயற்சியும் செய்யுங்கள். ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் நான் நினைவூட்டி இந்த என்னுடைய உரையை இப்போது நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இன்றைய இந்த அமர்வில், இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ரஹமத்தையும் கருணையையும் பரக்கத்தையும் நாடுவானாக. இங்கே பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள் பட்டம் பெற்ற பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு, ஆகவே அதற்காக தங்களை தயார்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அமல் செய்வதற்கு தொடர்ந்து தயாராக வேண்டும். மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சியோட பெற்றோர்களும் ஆதரவாக இருந்து இந்த நற்பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கு துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.